வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 8ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் செஷன். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் இது நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் முக்கியமாக கவனம் செலுத்த போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவையும் பிரைஸ் ஆக்ஷனையும். கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து நமக்கு காலையில் 6:30 ஓப்பன் ஆயிரும். அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா இன்னைக்கு நமக்கு மார்னிங்ல கேப் அப் கேப் டவுன் இல்லை வந்து ஒரு ஸ்டார்டிங்ல புல்லிஷ் ப்ரெஷர் இருக்குமா, அதே மாதிரி பியரிஷ் ப்ரெஷர் இருக்குமாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்து வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த பிரைஸ் ஆக்ஷனை வந்து நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறதுனால ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. பட் பிரைஸ் ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணும்போதே முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்கு, அண்ட் இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் டவுன்ஃபாலா இல்ல மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதை தொடர்ந்து நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான விஷயமான நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சேர்த்து பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு நைட்டு 7 மணிக்கு, நம்மளோட இந்தியன் டைம் வந்து 7 மணிக்கு தொடங்கி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 1:30 வந்து யூஎஸ் மார்க்கெட் முடியும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணலாம். மார்க்கெட் இன்னைக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்க எப்படி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம், உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலாங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வித்தியாசமான என்னன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லாட்டாக ஒரு நான் 10 ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த 10 ஸ்டாக்ஸ்லையுமே நேற்று நம்ம கவனிக்கக்கூடியது லைக் சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸு, சில இது இண்டெக்ஸஸ், சில இது வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது காலை 1:30 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜியோ ஃபினான்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதே மாதிரி அதே 1:30 நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு சென்செக்ஸ் மேலே போயிருந்திருக்கு. அதே மாதிரி 1:30 பார்க்கும்போது நம்மளோட நிஃப்டி மேலே போயிருந்திருக்கு. எல்லா ஸ்டாக்ஸுமே பேங்க் நிஃப்டி அதாவது நம்மளோட இது வந்து அதாவது இந்தியா விக்ஸ் வந்து ஸ்டாக் இல்லை, அது ஒரு டிரைவ்டு கான்செப்ட் தான், அதனால நமக்கு அதை கண்டிக்கல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டிக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 1:30 மேலே போயிருந்திருக்குன்னு. அப்போ கிஃப்ட் நிஃப்டியை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் இப்போ மிட் கேப் இருக்கு. ஸோ நிஃப்டி மிட் கேப்பும் மேலே போயிருந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஸ்மால் கேப்பு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி ஜூனியர்னு சொல்லுவாங்க, நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இது எல்லாமே நான் ஒரு ரேண்டமாக எனக்கு தோணுன மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நான் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஜியோ ஃபினான்ஸ் எங்கே இருக்குது, நம்மளோட ரிலையன்ஸ் எங்கே இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஒன்று. ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ் இதெல்லாம் டீல் பண்ணுறவங்க. ஜியோ ஃபினான்ஸ் ரொம்ப வித்தியாசமான ஸ்டாக்ஸ். அடுத்து நம்மளோட ஆக்சிஸ் பேங்க் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக டவுன்ஃபாலில் தான் இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ எல்லா ஸ்டாக்ஸுமே HDFC பேங்க் மேலே போயிருந்திருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி மேலே போயிருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜாஜ் ஃபினான்ஸ் தான் டோட்டலாக கொஞ்சம் மாறி இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னோட இருக்கிற என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா 1:30 மேலே போயிருந்திருக்கு. சரி, நிஃப்டி தான் எக்ஸ்பைரி டே, நிஃப்டி அதனால மேலே போயிருக்கு, வாலடைலிட்டின்னு பார்த்தோம்னா சரி அதை ஃபாலோ பண்ணி நமக்கு சென்செக்ஸும் பேங்க் நிஃப்டியும் போயிருக்கு. பட் இவ்வளவு ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸஸையும் தாண்டி ஸ்டாக்ஸ்லையும் எப்படி இது பிளே ஆகுது அப்படிங்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப வியர்டான கேரக்டர். ஒரு நாளில் இத்தனை டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸு, டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டாக்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் எல்லாமே கரெக்டாக அந்த 1:30 மேலே போயிருந்திருக்கு. ஸோ இது ஏதோ ஒரு முக்கியமான நியூஸ் எதுவும் வந்துச்சா, இல்லை இது யாராவது வந்து மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் நானும் மற்றவங்களும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அனாலிசிஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி. ஸோ கிஃப்ட் நிஃப்டி நேற்று மார்க்கெட் மேலே போயிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் அதே நிலைமையில தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் போச்சோ அதுலேருந்து பயங்கரமான டவுன்ஃபால் ஆகலை. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா நமக்கு 3:30 ஆல்மோஸ்ட் நமக்கு 24,700 தான் மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆச்சு, நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது. ஸோ அந்த ப்ரைஸ்ல இருந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போயிருக்கு. அப்போ இந்த பிரைஸ்ல இருந்து பெருசா கீழே விழல. அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனிங் நேற்று எந்த இடத்துல முடிஞ்சிச்சோ அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லன்னு பார்த்தோம்னா 6:30 நமக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ரீனாக தான் இருந்திருக்கு. அப்போ இந்த க்ரீனுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டலும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு நான் சொல்கிறத நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா இன்சைட் கேண்டில்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்த கேண்டில்
பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு கன்வர்ஜென்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த கன்வர்ஜென்ஸ் வருதுனாவே மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு சைடு பிரேக் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நமக்கு 9 o'clock, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லைக் 7:30 7:40. அப்போ நமக்கு 9 o'clock வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சைடு ஒரு பிரேக் அவுட் ஏதாவது தென்பட்டுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த பக்கம் டைரக்ஷனுக்காக வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போதைய நிலைமையில நமக்கு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டி கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட்ல பையிங் ப்ரெஷரும் இல்லை, செல்லிங் ப்ரெஷரும் இல்லை அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. மார்க்கெட் கேன் கோ சைட்வேஸ். அப்போ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டே நமக்கு வந்து நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில ஆச்சுன்னா எவ்வளோ வரைக்கும் போகலான்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டான 55,000ல தான் நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகிட்டு அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸான 56,000 சொல்லலாம். ஒரு 10 பாயிண்ட் இங்கே கம்மியாக இருக்குது பாருங்கள். ஆனால் 56,000. ஸோ 56,000 1000 பாயிண்ட் வந்து ஒரு ஹாஃப் டேல ரேலி ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போ 55,000லேருந்து ஒரு 56,000 போனது மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி கரெக்டாக 55,000க்கும் 56,000க்கும் நடுவில் இருக்கு. அண்ட் அட் த மணியில் மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆனது 55,500. அப்போ 55,500ல 55,500ல தான் இருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதிகபட்சம் 56,000 வரைக்கும் போகும். ஆனால் நம்மளோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் 1.0. ஸோ நேற்றுமே பிசிஆர் ரேஷியோ 1.0 1.14 இருந்துச்சு. மார்க்கெட் வந்து கீழே விழுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் டவுன்ஃபால் தான் ஆச்சு. ஆனால் அந்த டவுன்ஃபால் ஆகிட்டு 1 மணிக்கு அப்புறம் மார்க்கெட் இது போச்சு. ஸோ நம்மளோட இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து இப்போ இருக்கிற லைவ் பிசிஆர் ரேஷியோவில் இது ஏற்கனவே இருக்க பழைய பிசிஆர் ரேஷியோ. அப்படின்னா மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்னு தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியுமே தவிர லைவ் மார்க்கெட் எந்த பக்கம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுங்கிறத நம்ம இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு சொல்ல முடியாது. ஆனால் பிசிஆர் ரேஷியோ வச்சு நமக்கு சொல்லும் போது இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த செல்லிங் ப்ரெஷரில் வந்து 55,000 வரைக்கும் நேற்று போன மாதிரியே மறுபடியும் 55,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இது நமக்கு பேங்க் நிஃப்டியில். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50ல இருக்கு. இப்போ நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பைரி ஆன நிஃப்டி 50. நான் அடுத்த 2 வாரத்தோட இது வைக்கிறேன். என்னன்னா நமக்கு இந்த பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது இட் இஸ் க்ளோஸ் டு 0.95. அப்போ 0.95நாலுமே இட் இஸ் சப்போர்ட்டிங் பேரிஷ் மார்க்கெட் தான். ஸோ மார்க்கெட் வந்து 24,500 வரைக்குமாவது மார்க்கெட் ஒரு பிரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறதாக இருந்தால் போகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ மார்க்கெட் க்ரோ ஆச்சுன்னா இட் கேன் க்ரோ அப் டு 25,000. ஸோ அப்போ இங்கிருந்து நம்மளோட நிஃப்டி 50 க்ரோ ஆச்சுன்னா கண்டிப்பாக 25,000 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் மார்க்கெட்டில் நிறையா பேர் ரைட் பண்ணியிருக்கிறது, அதாவது புட் ஆப்ஷன்ஸா கால் ஆப்ஷன்ஸான்னு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸை தான் நிறையா பேர் மார்க்கெட்டில் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன்ஸ் பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருக்கு. அண்ட் மினிமம் 24,500 ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 24,000 வரைக்கும் புஷ் ஆகலாம். ஸோ மினிமம் வந்து நேற்று எடுத்த சப்போர்ட்டான 24,500 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மினிமம் 24,000 வரைக்குமாவது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். அண்ட் இந்த 24,000 சொல்லும் போது ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட்ஸில் இருக்கும்போது 600 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக மூவ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். ஸோ நம்ம இந்த 2 சொன்ன மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனே தான். ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 79,800ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருந்திருக்கு. அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்திருக்கு. அப்போது இந்த மார்க்கெட் ஸ்டாப் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்ச ரெசிஸ்டன்ஸ்னால இல்லை, மார்க்கெட்டோட டைம் முடிஞ்சனால. ஆனாலுமே இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சு தான் 6ஆம் தேதி. அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 80,700. ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட பிசிஆர் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1.0 இருக்குது. ஸோ சென்செக்ஸ் வந்து 1.0. அதே சமயம் நமக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 0.95, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.0. அப்போது நமக்கு அடுத்து இருக்க இந்த ஃபின் நிஃப்டியும் பார்ப்போம். ஸோ சும்மா பார்த்தேன். பட் அப்போ இந்த 3 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3மே வந்து பிசிஆர் ரேஷியோ நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் இப்போ இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது முக்கியமான கவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கால் ஆப்ஷன்ஸ் போகிற அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் போகிற அளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. அப்போ நேற்று ப்ராஃபிட் எடுத்ததெல்லாம் இன்னைக்கு செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு முக்கியம். ஓகே, அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா
யூஎஸ் மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ யூஎஸ் மார்க்கெட் நமக்கு பார்க்கும்போது இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டோட 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ் S&P 500 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் தான் இருந்திருக்கு. அண்ட் இந்த டவுன்ஃபால் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 1% டவுன்ஃபால் இருந்திருக்கு S&P 500ல. அதே மாதிரி நம்மளோட நாஸ்டாக்னு இருக்கு. ஸோ நாஸ்டாக்கோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1% 1.3% டவுன்ஃபால் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 0.7%ல மார்க்கெட் இருந்திருக்கு நம்மளோட நாஸ்டாக். அதே சமயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஸோ எனக்கு தெரிஞ்சு டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் தான் மார்க்கெட் ரொம்ப சரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம், ஆல்மோஸ்ட் லைக் 1%. அப்போ யூஎஸ் மார்க்கெட்டில் 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸஸ் இருக்கு. S&P 500, டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாஸ்டாக்கும். இந்த 3 இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் இருக்குது. அப்போது இன்னைக்கு இந்தியாவில் டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி பியரிஷ். ஸோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நமக்கு முக்கியமான நியூஸஸான ட்ரம்ப்போட டேரிஃப் நியூஸ், இந்தியாவோட இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். பட் ஒரு ஷார்ட் ரேஞ்சில் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரேட் சிஸ்டம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிரும், மார்க்கெட் க்ரோ ஆகும். எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக இது இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த நியூஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணுறவங்களும் பெரிய பெரிய பிளேயர்ஸும் இதுதான் சாக்குன்னு சொல்லி மார்க்கெட்டை கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு லோவர் ப்ரைஸில் வாங்கி மேலே வந்து ஹையர் ப்ரைஸில் விற்க முடியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஷார்ட் செல்லிங் பண்ணுவாங்க, திருப்பி மார்க்கெட் லோ ஆகும், சேம் வால்யூம் திருப்பி வாங்கி மேலே கொண்டு போய் விற்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. வாலடைலிட்டி வீக் எக்ஸ்பெக்டட் தான். இந்த வாரம் நடந்த மாதிரியே அடுத்த வாரமும் வாலடைலிட்டி வீக் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.